ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அ வணக்கம் ஐயா. வணக்கங்க. நம்ம இந்த கடைசி எபிசோடு இல்லையா? போரும் பொருளாதாரமும். ஆமா. உலகத்துல இருக்கக்கூடிய போர் 8 போரை தவிர்த்துட்டேன், 10 போரை தவிர்த்துட்டேன்னு நம்ம ட்ரம்ப் சொல்றதெல்லாம் கேட்டான்னா, எல்லா போரும் நாங்க தான் காரணம், எல்லா போரும் நிறுத்துறதுக்கும் நாங்க தான் காரணம்னு அவரே ஒத்துண்டுவார் போல இருக்கு, போற போக்க பார்த்தோன்னு. ம். போரை செய்ததும் நாமே, போரை நிறுத்துவதும் நாமே அப்படின்ற மாதிரி. ஆமா. இப்ப இவரு இந்த ரஷ்யாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஹெட்டு, அந்த அவர் பேரு டிமிட்ரியா ஏதோ ஒண்ணு மேத்யூன்னு நெனைக்கிறேன். ம். அவர் சொல்லியிருக்காரு, ட்ரம்ப பத்தி. இந்த அமைதி காப்பாளர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு அமெரிக்கால. அவரு ஏதோ அமைதிலாம் சொல்றாரு இல்லையா? இந்த பொருளாதார ம். தடையெல்லாம் விதிக்கிறதெல்லாம் எந்த அமைதியில வருது? ம். பொருளாதார தடை என்பது ஒரு போரினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தானே! அப்படின்னு ம். ரொம்ப ஒரு 10, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த உரையாடல் தொடங்கறதுக்கு முன்னாடி அத படிச்சுட்டு வந்தேன். அதனால ம். அவரு எத அமைதின்னு சொல்றாருன்னே நமக்கு பாதி பேருக்கு தெரியல. 1 முதல்ல அமைதின்னா என்னன்னு அவருக்கும் தெரியல. அதனால அவர அவருக்கு என்னைக்குங்க, விமர்சனம் அவருக்கு சாதகமா இருந்தா அது அமைதின்னு நினைக்கிறாரு. ம். அவரு அத கூட நினைக்கல. அவர ம். யாரான்னு நீங்க தாங்க கடவுள் அப்படின்ற மாரி யாரான்னு பேசிட்டான்னா, அந்த பாகிஸ்தான் அதிபர் பேசினாரு பாருங்க. ஆமா. ஐயோ! கை அந்த கட்டுன்னு மனுஷன் கேட்டாரு. அதுக்கு கை வந்து கட்டுன்னு கேட்டுருந்தாரு. அந்த மனுஷன் உங்களால தான் உலகமே நடக்குதுன்ற மாரி பேசிட்டான். அந்த ஆள ம். பாகிஸ்தான்ல திருப்பி எப்படி விடுவாங்கன்னு எனக்கு புரியல பாவம். ம். அந்த மனுஷன் அது மாரி ரொம்ப இருக்கு. இதுவா பேசிட்டு இருந்தாரு. இவரு அதெல்லாம் ஆஹா, ஓஹோ! நீங்க நல்லா வருவீங்க அப்படின்னு. பின்னாடி அந்த இட்டாலியன் பிரதம மந்திரி பாவம் வாயடைச்சு போய் நிக்கிறா. ம். அடா! இப்படியாய்யா பேசுவீங்க? ஒரு அளவு இல்லையா உங்களுக்கு? அப்படின்ற மாரி அந்த அம்மா பாக்குறா அவர. ம். அதையும் தாண்டி அந்த மனுஷன் ஒரு மாதிரியா பேசி இது பண்ணிட்டாரு. ம். பாவம். எனக்கு அதான் இப்ப தொடர்ச்சியா அந்த 4 எபிசோட்ல போரும் பொருளாதாரமும் வெவ்வேறு இடங்கள பார்த்துருக்கோம். ஐடென்டிட்டி, இன்ஸ்டிடியூஷன்ஸு, ம். அப்புறம் எக்கனாமிக் மாடல் சம்பந்தமாலாம் பார்த்தோம். ஆனா, சாமானியர்கள் நம்ம என்ன செய்ய முடியுன்ற ஒரு கேள்வியில தான் இந்த உரையாடலே தவிர்க்கப்படுது. இது யாரோ ம். இங்க இருந்தோ இப்ப திருமணம் மாரி சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது, அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற மாரி, இந்த போர யாரோ முடிவு பண்றாங்க, இங்கேயோ நடக்குது. இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்கும். எல்லாருக்குமே இருக்கிறது நியாயம் தான். அந்த கேள்விய நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஒரு ம். சாமானியனாக இந்த போர எப்படி பார்க்கலாம்? இத என்ன செஞ்சிட முடியும்? அப்படிங்கிறதுக்கு நெறைய உதாரணம் இருக்கு. 2வது சா எல்லா தலைவர்களும் சாமானியனா மேலனா வந்தவங்க தானே. ஒரு ஒரு கவுன்சிலர்லேருந்து ஆரம்பிச்சு, சீஃப் மினிஸ்டரோ, பிரைம் மினிஸ்டரோ மாறுறவங்க ஒரு காலகட்டத்தில சாமானியர்கள் தான். நாளைக்கு இந்த ம். சாமானியர்கள் தான் ஏதோ ஒரு வகையில ஆட்சியாளர்களாகவும், அரசாங்கத்து ஊழியர்களாகவும், இந்த மாரி ஐஎஃப்எஸ் ஆஃபீசரு, நெகோஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க, எம்பசி இந்த மாரி இப்போ உதாரணத்துக்கு அந்த அ நொ நோபல் பிரைஸ் குடுத்தப்போ, அதனுடைய எம்பசிலாம் மூடுனாங்க அப்போ. ஏதோ ஒரு வகையில ம். தான் மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு ஆதரவா இருந்து வெனிசுவேலாவ காலி பண்ணவங்க அவங்க. இப்போ வெனிசுவேலாவோட எம்பசி நார்வே, ஸ்வீடனுக்கான எம்பசிய மூடிட்டாங்க. அது மாரி ஏதோ ஒரு மறுப்பு தெரிவிக்கிற அரசு அதிகாரிகளும், அரசியல்வாதிகளும் சாமானியனா இருந்து உருவானவங்களா தான் இருப்பாங்கங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. ம். ஆனா, அதையும் மீறி இந்த போரு, அமைதி சார்ந்த உரையாடல் இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. மனுஷன் பல 1000 ஆண்டுகளா, நூற்றாண்டுலாம் சொல்ல முடியாது. பல 1000 ஆண்டுகளாக போர பத்தி பேசக்கூடிய இதே காலகட்டத்தில தான் இத்தனை ஆண்டு காலம் அதே வழியில பீஸ் மேக்கர்ஸ் வாழ்ந்திருக்கிறாங்க. மனிதன் எல்லாத்தையும் தியரி பண்றதுக்கு முன்னாடி, மனிதன் இன்னொருத்தன நேசிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறான். மற்ற எல்லா உயிரினங்கள விட மற்ற எல்லா உயிரினங்களும் நேசிக்கலன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப வெளிப்படையாக தான் அல்லாத, தன் உறவு சாராத மனிதர்களுக்கான மெனக்கெடல் மனிதன்கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறத ஆந்த்ரோபாலஜில பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்படி போர் வழியாக இத பிளவுபடுத்துறோமோ, இத ஒண்ணு சேர்க்கிற வேலையும் நடந்திருக்கு. அதற்கு சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் தலைவர்கள், ஆன்மீகத்தில இருந்தவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதனால இது அசைக்க முடியாத ஒரு விஷயம்னு கிடையாது. செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்றதுனால, இந்த கடைசி எபிசோடயே நாம அப்படிதான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். சாமானியர்களால என்ன செஞ்சிட முடியும்? எப்படி இந்த போரையும், இதெல்லாம் எப்படி அமைதியும் எப்படி பார்க்கணும்னு பேசலாம்னு நெனைக்கிறேன். ம். நிச்சயமா. எனக்கு இதுல ரொம்ப அடிப்படையில என்ன வருதுன்னா, அல்டிமேட்லி நாம ம், தனிநபர் வாழ்க்கையில நாம
மிகப்பெரிய போர் பொருளாதாரம் அப்படின்றத தாண்டி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்கள் அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்க போறோம் ம், அப்படின்றதுல இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ம், அதாவது நம்ம நுகரக்கூடிய எந்த பொருளும் வன்முறை சார்ந்த பொருளா? ம், நாம் நுகரக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து வன்முறையில இருந்து வருதா? ம், அப்படி வன்முறையில இருந்து வரக்கூடிய ம், பொருளாக அது இருந்துச்சுன்னா ம், அதை நாம அவசியம் அது நமக்கு தேவையா? ம், எந்த பொருளும் வந்து வன்முறை இல்லாத பொருளாக நம்ம வந்து வச்சிருக்க வாய்ப்பு இல்லையா? ம், அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்குது. ம், சமீபத்துல இவரோடது ஒண்ணு படிச்சுட்டு இருந்தேன். நம்ம அஹ், இவர் பேர் என்ன, வினோபா பாவேவுடைய ஒரு கோட் ஒண்ணு படிச்சேன். ம், ஆச்சாரியா வினோபா பாவேவுடைய ஒரு கோட். அதாவது அஹ், இந்தியா வந்து இந்த நவீன விஞ்ஞானத்தை வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறாங்க. ம், அதுக்கு அவர் 3 கோட்பாடுகளை கொடுக்கிறாரு. ம், முதல் கோட்பாடு அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, எல்லா சமூக பிரச்சனையையும் ம், வன்முறை அல்லாத ம், அஹிம்சா வழியில தான் நாம ரிசால்வ் பண்ணுவோம்ன்றது முதல் கோட்பாடு. ம், இரண்டாவது, நவீன விஞ்ஞானம் கருவிகளை உருவாக்குறதோ இது பண்றதோ எதுவுமே ம், மனிதனுக்கு உதவி செய்யறதுக்காக இருக்கணுமே தவிர, ம், மனிதன் ஆஹ், வன்முறையை கையாளுவதற்கான கருவிகளாக அது இருக்கக்கூடாது ம், அப்படின்றது. ம், மூன்றாவது, அவரு ரொம்ப முக்கியமா சொல்றாரு, ம், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்தந்த காலகட்டத்துல அப்ப இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சுதான் ம், உங்களுக்கு பெரும் கருவிகள் தேவையா, சிறு கருவிகள் தேவையா, எப்படிப்பட்ட கருவிகள் தேவை அப்படின்றத ம், நாம வந்து நிர்ணயம் பண்ணணும். ம், கருவிகள் சில சமயம் பெருசு தேவைப்படலாம், சில சமயம் சிறுசு தேவைப்படலாம். ம், அது வந்து நவீன விஞ்ஞானம் வந்து அந்த எந்த பிரச்சனைய வந்து நாம அன்னைக்கு தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோமோ ம், அதற்கேத்த மாதிரிதான் பண்ணணும். ம், இந்த 3 கோட்பாடுகளை வச்சு பண்ணோம்னா ம், நாம நவீன விஞ்ஞானத்தின் மூலமாக நாம பயனுற முடியுமே தவிர ம், நாம வந்து அத இது பண்ணக்கூடாது. ஐ மீன் அத வந்து அதனால வந்து பாதிக்கப்படுறது கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ம், அது வந்து ஒரு நேர்மையான வழியில நிதானமாக அது முன்னேறட்டும். ம், அத ரொம்ப வேகமா முன்னேற்ற நம்ம வந்து முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்ற அர்த்தத்துல பேசுறாரு அவரு. ம், எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாப்பட்டது. இது வந்து ம், எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ் நவீன விஞ்ஞானத்துக்கான எல்லா இதுலயும் வந்து நாம ம், ஒரு இதுவா ஒரு போஸ்டராக போடணுமோன்னு கூட தோணுச்சு எனக்கு. ம், ஏன்னா, எத்தன தெளிவோட பேசியிருக்காரு பாருங்க. நம்பர் 1 சமூக பிரச்சனைக்கான எல்லா தீர்வுகளும் நான் ம், வயலன்ட்டா தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தெளிவு. ம், 2வது அதன் மூலமாக நடக்கக்கூடிய இந்த விஞ்ஞானத்த வந்து நம்ம பயன்படுத்துறோம்னா, ம், நாம உருவாக்கக்கூடிய எதுவுமே வந்து இதுவா இருக்கக்கூடாது. ம், வயலன்ஸ நோக்கி இருக்கக்கூடாதுன்றது வந்து 2வது ஒரு ம், தெளிவு. ம், 3வது வந்து அ கருவிகளுடைய சைஸோ அல்லது திறனோ அல்லது அதனுடைய தேவையோ வந்து ம், கேனாட் பி டிபெண்டன்ட் ஆன் ஐ மீன் எப்பவுமே வந்து எங்களுக்கு பெரும் கருவிகள் தேவை, சிறு கருவிகள் தேவைன்னு சொல்றத விட்டுட்டு, ம், கருவிகளுடைய தேவை வந்து எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். ம், ஆ ஆனா அந்தந்த காலகட்டத்துக்கு அது சைஸும் கூட நாம தேவைய அப்ப நமக்கு என்ன தேவையோ அத வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ணுவோமே தவிர, ம், நாம வந்து எல்லா காலகட்டத்துக்கும் இதுதான் தேவைன்னு நம்ம முடிவு பண்ண மாட்டோம். அப்படின்ற அந்த தெளிவும் அவருக்கு இருந்திருக்கு. ம், ம்.
இதுதான் எனக்கு ஆச்சரியப்பட்டது. இந்த தெளிவு வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ இவங்களுக்கோ இல்லையே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ம் படிக்கையில ம் இந்த தெளிவு இப்ப நமக்கு ஏன் இல்ல? ம் இந்த ஒரு கான்பிடன்ஸோட பேசியிருக்காரு பாருங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ம் என்ன ம் ஒரு தெளிவோட மனுஷன் பேசியிருக்காரு அப்படின்னு. இதுதான் நம்ம சிவ விஸ்வநாத் அடிக்கடி சொல்லுவாரு. ம் காந்தியவாதிகளுக்கு எல்லாத்தையும் மீறி ஒரு பயங்கர உலகத்துல இருக்கக்கூடிய பெரும் அறிவியல் வல்லுநர்களோட அவங்களால பேச முடிஞ்சது. ம் ஏன் பேச முடிஞ்சதுன்னா, அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. அவங்களுடைய கன்விக்ஷன் தான் அவங்களுடைய நம்பிக்கையில ரொம்ப திடமா இருந்தாங்க. ம் அதுக்கப்புறம் வந்து அறிவியலாளர்களுக்கும் வந்து அந்த திடமான நம்பிக்கை இல்ல. ம் அரசியல் சிந்தனையாளர்களுக்கும் அந்த விதமான நம்பிக்கை இல்லன்றதுனால தான் வந்து ம் பிரச்சனையே உருவாச்சுன்னு சிவ் அடிக்கடி சொல்ற மாதிரி, ம் அந்த ஒரு தெளிவு வந்து எனக்கு இவர்கிட்ட கிடைச்சது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தட் ம் அந்த ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருக்காரே அப்படின்னு. ம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் நுகரக்கூடிய சொல்யூஷன்ஸ் ஆர் நாம் அடாப்ட் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ். ம் அது ம் வந்து வயலன்ட் மீன்ஸ்ல அது இருக்கா? ம் அது வயலன்ஸ உருவாக்குதா? ம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் நம்மகிட்ட முதல்ல இருந்துச்சுனாலே, ம் நாம வந்து நெறைய விஷயங்கள வந்து நாம ம் அவாய்ட் பண்ணலாம்னு தோணுது. 2வது நாம உபயோகிக்கக்கூடிய கருவிகளோ, அல்லது நாம உபயோகிக்கக்கூடிய இதுவோ வந்து ம் ஒரு வயலன்ஸை அதாவது ஒரு வன்முறையை நிறுவக்கூடிய அல்லது வன்முறையை ப்ரமோட் பண்ணக்கூடிய ம் ஒரு விஷயமாக இருக்கா? ம் அ ம் ஒரு இண்டஸ்ட்ரியாகவோ அல்லது ஒரு இதுவாகவோ இருந்துச்சுன்னா. ம் தட் இஸ் த செகண்ட் பார்ட். அத நாம ம் அவாய்ட் பண்ண முடியும். முடிஞ்ச ம் அளவுக்கு நம்ம அத அவாய்ட் பண்ணலாம். ம் எதெல்லாம் வயலன்ஸ வந்து அதிகப்படுத்துதோ, ம் வயலன்ஸ்ன்னா நாம வந்து மனுஷங்க மாத்திரமே யோசிக்க வேண்டாம். மனுஷங்கள், மிருகம், அ இயற்கை எல்லாத்தையும் சேர்த்து தான் யோசிக்க வேண்டியது. ம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து எல்லா வயலன்ட்டையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அத அவாய்ட் பண்ண முடியுமா? ம் அவாய்ட் பண்ணுச்சுன்னா, அப்ப நம்மளால அ அத அவாய்ட் பண்ணி நம்மளால இருக்க முடியும். ம் இதுதான் வந்து முதல் விஷயமாக வந்து இந்த போர் பொருளாதாரத்திலிருந்து நாம் எஸ்கேப் ஆறதுன்னு வந்து ஏன்னா போர் நடத்தக்கூடிய நிறுவனங்களோ, அதனுடைய இதுவோ வந்து எங்கெங்கெல்லாம் நம்மள பாதிக்குது, எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்சிருக்குன்றத வந்து இன்னிய தேதிக்கு ரொம்ப சுலபமா வந்து கண்டுபிடிக்க கூட நம்மளால முடியாது. ம் அந்த நிலைமையில தான் நாம இருக்கிறோம். நம்ம சுத்தி வந்து யார் எந்த கம்பெனிய ஓன் பண்றான்றதே நமக்கு தெரியாம இருக்கு. ம் அந்த ஒரு நிலைமையில இருக்கோம் நாம. அப்படி ம் இருக்கையில, நாம வந்து இந்த பொருளாதாரத்தை தாண்டி நம்ம வந்து பேசணும் அப்படின்னா, ம் அ இதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் சொல்ல விரும்புறேன். ம் இதில் இப்போ காலகாலமா இப்போ நம்ம நிறைய ஆ, பின்னாடி நமக்கு ஃபிலாசபிஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த லிவிங் மாடல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கம்யூனிட்டி மாடல் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லை மக்கள்கிட்டன்ற ஒரு கேள்வி இருக்கு. நம்பிக்கை ஊட்டக்கூடிய கம்மி இப்போ நம்ம இந்த பேச்சு தொடங்கினதே வந்து ட்ரம்ப்புடைய ரொம்ப அவருடைய அனார்கிக்கான ரொம்ப ஆட்டோக்ராட்டிக் மட்டும் இல்லாமல் ரொம்ப டைரக்டாகவே பாசிஸ்ட்னு பேசுறது ஈஸியாக ஆயிடுச்சு ட்ரம்ப்பை பார்த்து. அந்த அளவுக்கு அவரோட பேச்சு இருக்கு. ரெண்டாவது இஸ்ரேல் பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த தொடர் போரும் அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இதுதான் நம்ம தொடங்குனதுக்கு காரணமா இருந்தது. மொத்த சீசனும் ஆமா, இந்தியா ஆமா. பாகிஸ்தான் எப்படி பார்த்துச்சு ஸ்போர்ட்ஸ்ல, அல்லது ஒரு சிந்தூரை வச்சு ஒரு ரெசிபி கிரியேட் பண்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு பேச ஆரம்பிச்சோம். ஆனா அதே வேளையில இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன்ல ஒரு குரூப்பை நான் இப்போ ரெகுலரா ஃபாலோ பண்றேன். ஜீவிஸ் பாலஸ்தீன் லிவிங் ரூம் டயலாக்னு. அவங்க 3 யுஎஸ், இஸ்ரேல், பாலஸ்தீன் சார்ந்த மக்கள் இணைஞ்சு வேலை செய்யற ஒரு டயலாக் சேஃப் டயலாக் ரூம்னு அதை பத்தி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சின்ன குழு. ஆனா இந்த இந்த விஷயத்த ரொம்ப நேர்த்தியா உரையாடி பகிர்ந்துக்கிறாங்க அவங்க. அதனால அதை கொஞ்சம் நான் இப்போ அந்த பீஸ் மேக்கிங் கம்யூனிட்டி மாதிரி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடும் பொழுது நமக்கு பெரும்பாலும் வந்து என்னன்னா அந்த ரீஹாபிலேஷன் தான் கிடைக்கும். ஒரு போருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய
ரீஹேபிலேஷன் ஒர்க் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அல்லதுன்னா கிராஸ் ரூட் பேரில் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டு பீஸ் மேக்கர்ஸ்னு இருப்பாங்க. ம் அவர்கள்லாம் ரொம்ப கன்வென்ஷனலாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த சில குரூப் இருக்கு, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு, பாலஸ்டீன், இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ஸு, அப்புறம் கொரியாவில் இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ்லாம் நம்ம கண்ணுக்கு அதிகம் வர்றதும் இல்லை. நம்ம பொதுவாக இஸ்ரேல் பாலஸ்டீனே நியூஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இங்கே நடக்கக்கூடிய அன்றாடம் எங்கேயோ ஒரு இடத்துல சிறு ஒரு ஒரு மாதிரியான குழப்பங்கள் இருக்கு. இது ஒரு மாதிரி உலக அளவில் எந்த மாடல் இருந்தாலும் இப்போ இந்தியாவில் ஒரு ஜேர்னலிசம்னு எடுக்கும் பொழுது எவ்வளோ அபத்தமாக இருக்குங்கிறதுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிசமும் அப்படி தான் இருக்குது, பிரிண்டடும் அப்படி தான் இருக்குது, விஷுவல் மீடியா, டிவி எல்லாமே ரொம்ப பொறுப்பற்ற வார்த்தைகள்லாம் அவங்க பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும்னு கூட தோணுது. இந்த உரையாடல் சார்ந்து யோசிக்கணுங்கிறதும் தோணுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு நியூஸ் கார்டு ஒன்று பார்த்தேன். அது ஒரு பிரபலமான ஒரு நியூஸ் மீடியா பிஹைண்ட் நியூஸில் போடுறாங்க. நேபாளில் நடந்த மாதிரி ஜென்சி போராட்டம் ஏன் நடக்கல, தற்குறிகள் ஏன் ரோட்டுக்கு வரல, ஏதோ அது மாதிரி அந்த கம்ப்ளீட்லி நேபாளுடைய இமேஜஸ்லாம் போட்டு, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்திருக்கணும். ஆனால் அப்படி யாரும் அதை செய்ய போகிறதும் இல்லை. அவ்வளோ அபத்தமாக அவன் வந்து கேட்குறான், ஜென்சி ஏன் ரோட்டுக்கு வரல அப்படின்னு போடும்போது, நேபாளில் நடந்தது இங்கே நடக்கல அப்படின்னா என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு புரியல. நேபாளில் நடந்ததே என்னன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த ரொம்ப அபத்தமான விஷயங்கள் வந்து புரிதலின்மையில் ஒரு பக்கம் வருது. ரெண்டாவது, அமைதி என்பது சந்தைக்கு எதிராகவே இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒரு ஒரு மார்க்கெட்டுன்றது அஜிடேஷன்லேயே வளர்ந்து வர மார்க்கெட்டு அமைதியாக இருக்கிற இடத்துல அது தேவையே படாதன்னு கூட தோணுது. இந்த திரும்ப திரும்ப அது கோல்டோ பெட்ரோலோ இதை ஒரு குடும்பஸ்தனாகவோ ஒரு குடும்ப தலைவனாகவோ பார்க்கும் பொழுது அது வெறும் சேவிங் மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த போரோட சேர்த்து பார்க்கும்பொழுது இதனுடைய விலை ஏன் கூடுது, ஏன் குறையுது, ஏன் டேக்ஸ் கூடுது, ஏன் குறையுது, ஒரு தேசத்தின் மீது வந்து ஒரு கட்டில்லாத வரியை வந்து சுமத்த எப்படி ஒரு தனி மனிதனால முடியுது? ஒரு தேசத்தையே அச்சுறுத்த இன்னொரு தேசத்தினால இருக்க ஒரு தனி மனிதன் தானே, யாராக இருந்தானே, எவ்வளோ பவர்ஃபுல் ஆளாக இருந்தானே, ஒரு தனி மனிதனோட டெசிஷன் பல்வேறு நபர்களுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னா யோசிக்கும் பொழுது வேறையா இருக்கு. கோல்ட் as a சேவிங் மெட்டீரியல். இப்போ நம்ம வெறுமனே பொருளாதார வல்லுநர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுக்குற ஐடியா மாதிரி 5 டிப்ஸ் டு சேவ் யுவர் டேக்ஸு, 5 டிப்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் கொடுக்கறத பார்க்கறதுன்றது அது ஒரு பெரிய புத்திசாலித்தனம் மாதிரி தெரிஞ்சாலும், பட் இது இந்த 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 இப்போ சொல்கிறாங்களே தீபாவளியை மகிழ்ச்சியோட கொண்டாடினாங்க, பல கோடி ரூபாய் மிச்சமாயிருக்கு ஜிஎஸ்டி ரிடக்ஷன்லன்னு. அப்போ இந்த 7-8 வருஷமா இழந்ததை யார் பேசுறது? இந்த உரையாடலை யார் தொடங்கி வைக்கிறது? அவங்களுக்கே அந்த புரிதல் இல்லாமல் இது எப்படி கொண்டாட முடியுது? ஒரு தேசிய தலைவரும் அதை சொல்றாரு இல்லையா? ஒரு தேசத்தை வழிநடத்தக்கூடிய ஆளா இருக்கிறவங்க சொல்றாரு, கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களும் இதே கருத்தை சொல்றாங்க. 2 பேருக்கும் என்ன புரிதல் இருக்கு டேக்ஸ் பத்தி, மக்களை பத்தி, வரி விதிப்பை பத்தினா? இதே தான் எனக்கு நம்ம ட்ரம்ப் ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. அதனால போரும் பொருளாதாரம் அமைதியான ஒரு அமைதிக்கும் பொருளாதாரத்துக்கும் யூனிவர்சலி ப்ரொபோர்ஷனலா இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. இப்போ ரொம்ப மேத்தமெட்டிக்ஸா சொல்லணும்னா, நீங்க அமைதியான நாட்டுல வியாபாரம் பண்ண முடியாதுங்கிறது உறுதியா தெரியுது. சம்திங் ஒரு அஜிடேஷன் இருந்துகிட்டே இருந்தா அங்க வந்து வியாபாரம் வந்து ரொம்ப நேர்த்தியா நடத்த முடியுது, பெரிய லெவல்லையும் சரி சின்ன லெவல்லையும் சரி. அப்போ சந்தை வந்து அமைதிக்கு எதிரானதாகவே கட்டமைக்கப்படுது. ரொம்ப அஜிடேட்டிவா இருக்கிற இடங்கள்ல சந்தை, அது சின்ன காமர்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு தேசம் விட்டு தேசம் நடக்கக்கூடிய பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸாக இருக்கலாம். தொடர்ச்சியான இந்த வார் பற்றி தொடர்ச்சியாக படிக்கும்பொழுது அதான் கிடைக்குது. போர் என்பது வந்து ஒரு காலகட்டத்தில் நிலம் அபகரிக்கிறதுக்கோ நிலத்தை சுற்றி வளைப்பதற்கோ பயன்படுத்தப்பட்ட இந்த கொலோனியல் டெக்னிக்ஸ்லாம் இனிமேல் ஒவ்வொரு மனிதனுடைய பிஹேவியரை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது. அத்தியாவசியம்னு ஒன்று வந்து உருவாக்கி கையில் கொடுக்குது ஒரு டேட்டா. அந்த அத்தியாவசியத்தை நான் உங்களுக்கு மறுப்போம், இல்லை விலையேற்றுவோம், விலையை குறைப்போம், அதனுடைய ஆக்சசிபிலிட்டியை தடுப்போங்கிறது ஒரு போராக தானே இருக்கு. போருடைய துவக்க புள்ளியாகவே அங்கே தான் இருக்கு. அக்சசிபிலிட்டியை தடுக்கிறது, அது அஃபோர்டபுள்ல இருந்து உச்சத்தை தூக்கிட்டு போயிடுது. 180%, 200%, 300% டேக்ஸ் போடுவேன் இப்படின்னு போட்டும் இருக்காப்புல. அப்போ ஒரு ஒரு இந்த இன்டர் கான்டினென்டல் இந்த டிரான்சாக்ஷனையும் கவனிச்சாதான் நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் பொருளாதாரத்தை இந்த முறை போரோட இணைச்சு பேசணுன்னே நம்ம முடிவு எடுத்தோம். இல்லைன்னா போரை பற்றின நிறைய பேசிஃபை பண்ணக்கூடிய தத்துவங்கள்லாம் நிறைய பேசியிருக்கலாம். பட் அந்த மனது எப்படி இதுக்கு தயாராகுது,
அந்த சந்தை எப்படி தயாராகுது? 2வது ஒரு நுகர்வோராக இந்த போர்ல என்ன செய்ய முடியுன்ற கேள்வியும் எனக்கு இருக்கு. அங்க தான் நம்ம வந்து திரும்பி திரும்பி நீங்க வினோபா சொன்னாலும் சரி, குமரப்பா, காந்தி, புக்காக்கோ நெறைய தலைவர்கள் மண்டேலாலேருந்து எவ்வளோ பேரு அந்த போர் சார்ந்த விஷயங்கள் இன்டர்னலா வேலை செய்யும்போது திக் நாட் ஹான் மாரியோ, தலாய் லாமா மாரியோ, தேஷ்மன் மாரியோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சிலர் இன்டர்னலா வேலை செஞ்சிருக்கிறாங்க. சிலர் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் 2ம் பிரிக்க முடியாத ஒரு ஃபேக்டரா இருக்கிறது. இன்டர்னல், எக்ஸ்டர்னல் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த டயலாக அடுத்த வர சந்ததிகள் எப்படி கட்டமைக்க போறாங்கன்றது தான் கேள்வியா இருக்கு. ஏன்னா போர் இல்லாத வரலாறு இல்ல. ஆனா அந்த போரெல்லாம் வந்து நாடு பிடிக்கிறதுக்காகவும், தன் இனத்தை, மொழியை ஏதோ ஒண்ண காப்பாத்துறதுக்காக இருந்த இடத்துல இருந்து, சந்தைக்காகவே போர் நடத்துறது, அந்த சந்தை என்பது குறிப்பிட்ட ஒரு தேசத்தின் அதிலயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறத்தை சார்ந்தவர்களோ, அல்லது மதத்தை சார்ந்தவர்களோ, அல்லது பாலினத்தை சார்ந்தவர்களுக்கோ மட்டும் தான் பயன்படக்கூடிய வகையில இருக்குன்னா, இது ஃபியூடல் சிஸ்டத்த விட ஒரு மோசமான சிஸ்டத்த இந்த சந்தை உருவாக்கி இருக்கிறதுல அத மறுக்கவும் முடியல, மாற்று கருத்தும் இல்லன்னு தான் தோணுது. நீங்க பேசும்போது அதாவது அந்த சந்தையிலிருந்து நாம நீங்க குமரப்பா பத்தி பேசுனீங்க, நான் வினோபா பத்தி சொன்னேன், நீங்க மண்டேலா பத்தி பேசுனீங்க. மண்டேலாவோட ஒரு கோட் ஒண்ணு சொன்னீங்கல்ல, ஆமா. இப்ப அது திரும்பி சொல்ல முடியுமா? நம்ம முதல்ல பேசும்போது சொன்னீங்க அது. ஆமா. "If you want to make peace with your enemy, you have to work with your enemy. Then he becomes your partner" அப்படின்னு. அது அது இங்க படிச்சுட்டு அந்த Facebookலயும் போட்டுட்டு தான் வந்து அந்த கோட் ஞாபகம் வச்சுக்கினேன் படிக்கும்போதே. இப்போ 2வது இந்த புறக்கணிப்புங்கிறதுலருந்து தான் போருமே தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அவன அத அனதர் சைடாவே பார்த்து, பார்த்து, பார்த்து அத ஒரு வரலாற்று பகையாக நம்ம நினைக்கிறோங்கிறதும் இதுல புரிஞ்சுக்க முடியுது. வெறும் ஸ்டேட்மெண்ட்டு இல்ல கோட்டா இல்லாம, அந்த வரலாற்று பகையை கேரி பண்ண வைக்கிறது தான் அனதர் சைடுன்னு எனக்கு தோணுது. அது ஜாதி, மதம், தேசம், பொருளாதாரம், வெள்ளை, கருப்பு, ஆண், பெண் எல்லாமே அனதர் சைடா நம்ம நிக்க வைக்கும்பொழுது தான், அதுல ஹேட்ரடே உருவாகுதுன்றதும் தெரியுது. 2வது நியாயம் பேசக்கூடியவர்கள் கூட ஒரு பக்கமா இருந்து வேலை செய்ய தயாரா இருக்கும்பொழுது, தனக்கு தோணுதான இடங்கள்ல நீ நீ குறிப்பிட்ட கட்சி சார்ந்த, தத்துவம் சார்ந்தனா உன்னோட வேலை செய்வேன். என்னுடைய கருத்துக்கள எதிர் தரப்பா இருக்கிறவங்ககிட்ட உன்கிட்ட நான் ஏன் பேசணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் ரீசென்ட் டேஸ்ல அதிகரிச்சிருக்கு. அதனுடைய ஒரு விளைவு தான் யாரெல்லாம் நம்ம புறக்கணிச்சோமோ அவர்களெல்லாம் போயி எந்த தத்துவமும், எந்த பின்புலமும் இல்லாத ஒரு பிம்பத்தின் அடியில நிக்கிறதுக்கு தயாராவறது காரணம். அது அண்ணாமலையோ, விஜயோ, யாரோ எக்ஸ், ஒய், இசட் யாரா இருந்தாலும் அவருக்கென்று என்ன இருக்கு? இப்ப திடீர்னு இப்ப என்ன சொல்றது? இப்ப எடப்பாடிய பார்த்து என்ன உங்களுக்கு தத்துவம்னு கேட்டாக்கா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. பட் ஒரு அப்படியே எனக்கே திராவிட பொருளாதாரம் பத்தி நம்ம நெறைய கேள்வி கேட்டுருக்கோம். திராவிட சித்தாந்தம்னா, சித்தாந்தத்துக்கான சில வேணும் இல்லையா? அரசியல் சித்தாந்தத்துக்கான கூறுகள்ல பார்க்கும்போது திராவிட பொருளாதாரம்னு ஒண்ணு இல்ல. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 சொல்றதுக்கே அபத்தமா இருந்தா கூட ஒரு கேபிட்டலிஸ்டிக் டெவலப்மெண்ட் மாடல் தான் அது. அது அது அத வந்து கம்ப்ளீட்டா உலகம் முழுக்க இருக்கிற எக்கனாமிக் மாடல்ஸ் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். ஆனா அத அத வந்து என்ன சொல்றது? அதனுடைய மேல் பூச்சு என்பது ஒரு இடதுசாரிகளுக்கானது மாரி இவங்க காட்டுறாங்க. இடதுசாரி பார்வையோட நீங்க எப்படி இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர இயற்கை வளங்களுக்கு எதிரா செய்ய முடியும்? சூழலியல் பத்தி 150 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் பேசுறாங்க இடதுசாரிகள்? இன்னைக்கு அதனுடைய தேவை எவ்வளோ அதிகரிச்சிருக்கணும். இடதுசாரிகளுடைய மிக முக்கியமான உரையாடலே சூழலியல் சார்ந்ததா இருந்திருக்கணும். ஏன்னா சூழலியல் பாதிப்புகளை முதல்ல அடைய போறது இந்த வர்க்கமாவே இந்த சமூகத்த பார்த்தா கூட, அதுல ரொம்ப அப்ரஷன்ல இருக்கிறவங்க தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க. சேஃபானவங்க சேஃபா தான் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லா விதமான அடிப்படை வசதிகள்லேருந்து, அவங்க சௌகரியங்கள்லேருந்து எதுவுமே குறைய போறதில்ல. அப்போ முதல்ல வேலை செய்ய வேண்டிய இடம் ஆனா, அதற்கு எதிராக வேலை செய்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. அதே மாரி தான் இந்த டெவலப்மெண்ட் எக்கனாமிய கவனிச்சு சுத்தி சுத்தி பார்த்தா கூட, இத்தன 1000 கோடி, லட்சம் கோடி ரூபாய் புழங்குனாலே அது சூழலுக்கு எதிரானது தான்னு புரியல. அப்போ மக்கள சந்தோஷமா வச்சிருக்க போறோமா? இல்ல புரோலிஃபரேட்ல வச்சிருக்க போறோமா? வீக்கத்தையும், பெருக்கத்தையும், பணம் பெருக்கத்தையும் பண்ணி,
பொருளாதாரத்தை எப்படி இதை புரிஞ்சுக்க போறோன்ற ஒரு தத்துவமற்ற ஒரு இடத்துல நிக்கிறோம். மற்ற இடங்கள்ல ஏதோ சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கு அது இருக்குன்னு நம்ம பேசினா கூட துண்டா நீங்க வந்து ஒரு அவங்க டெவலப் பண்ணியிருக்கணுங்கிறேன். ஒரு காலகட்டத்தில் இதான் பெரும் பிரச்சனை, காஸ்ட் பெரும் பிரச்சனை, நிறம் பெரும் பிரச்சனை, மொழி பெரும் பிரச்சனை, தேசிய அடிப்படையில் தமிழ் தேசிய அடிப்படையிலையோ ஏதோ ஒரு அடிப்படையில் வேலை செய்ய வேண்டிய இடம் இருந்தது. ஆனால் இந்த இந்த ஒரு 4-5 தலைமுறைகளுக்கு பிறகு ஒரு சாலிடாக எடுத்து காட்டுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 கட்டுரை நீங்கள் கொடுங்கன்னு கேட்டால் கூட இருக்காது அவங்ககிட்ட. நான் என்ன சொல்கிறேன், தத்துவமே இல்லை. ஒரு 10 கட்டுரை திராவிடியன் எக்கனாமிக் மாடலில் ப்ரொப்போசலாக கூட காட்டுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. அவங்க காட்டுற எல்லாமே ஏதோ யூரோப்பியன் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியோ அல்லது அமெரிக்காவுடைய சிலிகான் வேலியோ சியாட்டிலோ கலிஃபோர்னியா மாடலோ தான் இருக்கே தவிர இந்த மக்களுக்கு என்ன வேணும். இப்போ அண்ணாதுரையை கோட் பண்ணும் பொழுதே இந்த உறுத்தலோட கோட் பண்ண வேண்டியிருக்கு. மக்களிடம் மக்களிடம் கற்றுக்கொள்ள, அந்த மக்களுக்கு திருப்பி ஏதாவது புடுங்கிற கோட்டை வந்து இவங்க எந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. இங்கேருந்து நேராக போய் நார்வே ஸ்வீடன்ல கற்றுன்னு வராங்க கல்வி பற்றியும் தொழில்நுட்பம் பற்றியும். இங்கே என்ன இருக்கு அப்படின்னு, இங்கே என்ன உருவாக்க முடியும், இந்த மக்களுக்கு என்ன தேவை. லாங் ரன்ல சொல்றேன். எல்லாமே ஒரு 5 வருஷத்துக்கான திட்டமிடலாகவும் அடுத்த 4 வருஷம் கழிச்சு 1 வருஷம் எலெக்ஷனுக்கான ஒரு மெலோ ட்ராமாவே இருந்தாக்கா நம்ம எப்படி இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறது, எக்கனாமிக்ஸை புரிஞ்சுக்கிறது இல்லையா? இல்லைங்க, அது நம்ம வந்து நம்ம திராவிடியன்னு இவங்க பேசுறதோ அல்லது ஹிந்துத்வான்னு அவன் பேசுறதோ எதுவான எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அடிப்படையில அவங்களுடைய புரிதல் எங்க வந்து வருதுன்னே புரியுது. என்ன நீங்க சொல்ற அந்த வெளிநாடுகள்ல போய் கத்துட்டு வந்து பண்றோம் அப்படின்றோம் இல்லையா, அத வந்து சர்வைவலுக்கான ஒரு விஷயமா பாக்குறாங்க. அந்த திராவிடியன் மாடல்ன்றது அதன் மேல பூசக்கூடிய ஒரு அரிதாரமாக தான் பாக்குறாங்க. ஒரு மேக்கப் தான் அது. அவரு ஹிந்துத்துவம் பேசுறது அப்படித்தானே. அது மாத்திரம் கேபிட்டலிஸ்ட் மாடல் இல்லையா? அதுவும் கேபிட்டலிஸ்ட் மாடல் தானே. ஆமா. அதுல ரொம்ப தெரியும் குரோனி கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்றோம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2-3 பேரு 2-3 கம்பெனிகளோ ஒரு 10 கம்பெனிகளோ நல்ல லாபம் அடைகிறது. யோசித்து பாருங்களேன் நீங்க. இன்னி தேதிக்கு எந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் வாழைப்பழம் கிடையாது. எந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் அங்கேயே உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லை. எல்லாம் பேக்கடு ஃபுட்டு தான். யோசித்து பாருங்க, இந்த ஒரு விஷயம் மாத்திரமே இந்தியாவுல ஒரு நாளைக்கு 20-30 லட்சம் பேர் மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரெயின் மூலமா போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இத்தனை பேருக்கு விற்பனைக்கு இருக்கக்கூடிய உணவு வகைகளை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விளையக்கூடிய வாழைப்பழமோ அந்த ஊர்ல விளையக்கூடிய இயற்கையில விளையக்கூடிய பொருட்களை வந்து வித்துட்டு இருந்த இடத்துல நீங்க வந்து பேக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள நுழைக்கிறீங்க. நேற்று வரைக்கும் நீங்க ட்ரெயின்ல பயணிக்கும் போது அந்தந்த ஊர்களை நிற்கும் போது அந்த ஊர்ல வந்து என்ன உணவோ அதை தான் நீங்க வந்து ஏத்திட்டு வந்து அந்த உணவா கொடுத்தீங்க. ட்ரெயின் கொடுக்கக்கூடிய உணவே அதுவாதான் இருந்துச்சு. இப்ப பிரைவேடைஸ் பண்ணி ஆப் எல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீங்க போகும்போது முன்னாடியே வந்து உங்களுக்கு புக் பண்ணிடலாம் உணவு வேணும். அதுல என்ன உணவு கொடுக்கறான் பாத்தீங்கன்னா, எங்கேயோ யாரோ சென்னையில இருந்து மதுரைக்கு போகும்போது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர்ல இருந்து வரக்கூடிய ஒரு உணவு வந்து பொட்டலத்துல போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கம்பெனியோட ஓனர் குஜராத்திக்காரர், வேற எங்கேயோ இருக்காரு. அல்லது நீங்க வந்து ஊர்ல இருந்து ஊருக்கு போகும்போது உங்களுக்கு அந்த ஊர் உணவு தானே சாப்பிடுவீங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஆப்ல நீங்க அந்தந்த ஊர்ல எங்கெங்கெல்லாம் ட்ரெயின் நிக்குதோ அங்க நீங்க ஆர்டர் பண்ணலான்றாங்க. நீங்க சரி அந்த அவன் ஆர்டர் பண்றான்னு சொல்லக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி அதே ஒரு 4-5 பேர் தான் வருது. அவன் கொடுக்கக்கூடிய டிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவன் சொல்ற அதே அந்த 5 டிஷ் தான் இருக்கு. தமிழ்நாட்டுல உங்களுக்கு எதுக்குங்க வந்து பன்னீரும் இதுவும் நீங்க ஏங்க சாப்பிடணும்? உங்களோட உணவு கலாச்சாரத்தில் இது இல்லையே. அவன் திடீர்ல உட்காந்துட்டு அவன் ஏன் நிர்ணயம் பண்ணணும் நீங்க என்ன சாப்பிடணும்னு? எதுக்கு சொல்ல வர்றேன்னா இதெல்லாம் வந்து நாம
திராவிடியன் மாடல்னு பேசுறதோ அல்லது ஹிந்துத்துவா மாடல்னு பேசுறதோ இது எல்லாத்தையும் ஒரு மேக்கப் மாதிரி வச்சுட்டு ம், அல்டிமேட்லா யாருக்குன்னா ஒரு பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் பெரும் கம்பெனிகளுக்கும் லாபத்துக்காக தான் வேலை செய்யும். ம், இப்போ நாம எல்லா இடத்துலயும் இப்போ நான் சமீபத்துல இந்த கார்ப்பரேட் எத்திக்ஸ் பத்தி படிச்சுட்டு இருந்தேன். ம், இவங்க வந்து இப்போ யாரோ ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தாங்க. அது எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. ம், கார்ப்பரேட் எத்திக் அண்ட் கவர்ன் அப்படின்னு போட்டு. இந்த ம், கார்ப்பரேட் எத்திக்னா என்ன? அதாவது ஒரு கார்ப்பரேட் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு தார்மீக அடிப்படையில ஒழுங்கா வேலை செய்றாங்களா? ம், இயற்கையின் பாலும், மக்கள் பாலும், மனிதர்கள் பாலும், மிருகத்தினோடையும் அவங்க வந்து ஒழுங்கா வேலை செய்றாங்களா? தவறு எதுவும் இழைக்கல அப்படின்றத படிக்கணும் இல்லையா? ம், ம், இப்ப நீங்க எத்திக்கல் கார்ப்பரேட்னா என்ன பார்ப்பீங்க? இப்ப நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா, ம். நீங்க கம்பெனியோட எண்ட் டு எண்ட் தானே பார்ப்பீங்க. ஆமா. உங்களுடைய கம்பெனியோடைய மொத்த எல்லா ஸ்டெப்லயும் நீங்க ஒரு பொருள உற்பத்தி பண்றதோ, அல்லது நீங்க ஒரு பொருள இது பண்றதோ. இப்ப வெஸ்டர்ன் மாடல்ல கார்ப்பரேட் எத்திக்ன்னா அவன் எத சொல்றான்னா, ம், ம், அவன் கவர்னன்ஸ சொல்றான். ம், கவர்னன்ஸ் மாத்திரம் காமிச்சுட்டு, ம், கவர்னன்ஸ் சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிறான். ம், ஏன்னா, அவனுக்கு வந்து அந்த கட்டமைப்ப அவன் உருவாக்குறான் இல்லையா? அந்த கட்டமைப்பு முழுக்கவே வந்து அந்த கவர்னன்ஸ்ல இதுதான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அத அப்படியே ஃபாலோ பண்றதுக்கான கான்ட்ராக்ட் போடுவான். ம், அந்த கான்ட்ராக்ட்ட அங்க வேலை செய்றவன் எல்லாரும் அ கம்ப்ளீட்டா எப்பவுமே அந்த கான்ட்ராக்ட்ட முழுசா அவன் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பான். ம், அந்த கான்ட்ராக்ட்ட விட்டு அந்த பக்கம், இந்த பக்கம் நகர மாட்டான். ம், நம்ம ஊர்ல நம்ம யாரும் கான்ட்ராக்ட்ட சீரியஸாவே எடுத்துக்கிறது கிடையாது. ம், அதனால கான்ட்ராக்ட் எழுதுறவனும் வந்து பெருசா கான்ட்ராக்ட்ட மரியாதை குடுத்து எழுதுறதும் கிடையாது. ம், ஆனா, நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல என்ன பண்ணணும்? எத்திக்ஸ்ன்னு பேசுறது வெறும் கவர்னன்ஸ்க்கு மாத்திரம் பேச முடியாது. மொத்த ப்ராசஸ்க்கும் பேசணும். ம், ஏன்னா கவர்னன்ஸ்ல ஒண்ணு முடிவு பண்ணிச்சுன்னா, அது மொத்த ப்ராசஸ்க்கும் அது வந்து நிச்சயமாக நிறைவேறாது இங்க. ம், ஆனா நம்ம ஊர்லயும் இப்ப கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ன்னு சொல்லிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கவர்னன்ஸ்ல என்ன பண்றாங்க? ம், அப்படின்றத தான் கார்ப்பரேட் எத்திக்ஸ்ன்னு பேசுறோம். ம், அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கன்வீனியன்ட்டா இப்போ, ம், கார்ப்பரேட் எத்திக்ஸ்ன்றது வந்து கவர்னன்ஸ்க்கு மாத்திரம் தானே. ம், அது போர்டுக்கு மாத்திரம் தானே. ம், அதுக்கு வந்து இப்போ வெஸ்டர்ன் எத்திக்ஸ்க்கு பதிலா நாம இந்தியன் எத்திக்ஸ்ன்னு ஒண்ணு எடுத்துட்டு வருவோம். ம், அப்படின்னு கட்டுரை எழுதியிருக்கிறோம். ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியன் எத்திக்ஸ்ன்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்க வந்து செய்யக்கூடிய வேலைய வந்து வெளிப்படையா செய்வோம். ம், அப்படின்ன மாரி ஒரு அதாவது வெஸ்டர்ன் அந்த ஒரு மாடல எடுத்துக்கிறாங்க. அதுல ம், இருக்கக்கூடிய வரிகளை, ம், அந்த வரிகளுக்கு ஏத்தா மாதிரி நம்மளுடைய இதுல வந்து லிட்டரேச்சர்லயோ அல்லது நம்மளுடைய அ பழைய மரபுல இருக்கக்கூடிய ஏதாவது பழைய புத்தகத்துல எங்கேயான இதுக்கு கன்வீனியன்ட்டா அதே விஷயத்த சொல்ற மாரி இங்க வார்த்தை இருக்கான்னு பார்க்கிறோம். ம், மொழிய மாத்தி, வார்த்தைய மாத்தி நம்மளோட மொழியில அதே வார்த்தைய போடுறோமே தவிர, ம். நாம வந்து இந்த மாடல்னா என்ன? இப்ப நீங்க திராவிடியன் மாடல்னா நீங்க டெவலப்மெண்ட்ட வந்து திணையியல் கோட்பாடுலருந்து ஆரம்பிக்கணும் இல்ல? ஆமா. நான் கொரியாலருந்து கம்பெனி எடுத்துட்டு வருவேன். சைனாலருந்து கம்பெனி எடுத்துட்டு வருவேன். எஃப்டிஏ செலிப்ரேட் பண்ணுவேன். நான் திராவிடியன் மாடலுக்கும் எஃப்டிஏக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல அதுதான் இப்போ நம்ம ரெகுலரா கொஸ்டின் கேட்குற ஒரு விஷயம் தான். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபெல்லோ பீயிங்ஸையும், ம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நேச்சரையும் நம்ம லேண்டுன்னு கூட சொன்னா அது அபத்தமாயிடுது. பொதுவா நேச்சரையும். ஆ அது நம்ம அதில ஒரு பார்ட்டுன்றதே ரொம்ப பேசிட்டாங்க நெறைய. ஆனா ரிலேஷன்ஷிப் பேச மாட்றோம். ஈகோ சிஸ்டத்துல மனிதன் ஒரு பார்ட்டுன்னு பேசுறோமே தவிர, என்ன ரிலேஷன்ஷிப் இழந்துரும் இப்போ. அ ஒரு ஒரு அனிமேஷன் தான். ஆனா ஆச்சரியமா இருந்தது. நாளைக்கு மனித என்பவன் 24 மணி நேரத்துக்குள்ள மனித இனமே இல்லன்னா என்ன நடக்கும்னு கேட்டா, இதுவரைக்கும் நம்ம பண்ண எல்லா அபத்தங்களும் வித்தின் டேஸ்ல மாறுது. ஆமா. அப்போ அந்த இந்த மீளுருவாக்கம் பண்றதுக்கும் தடையா நம்ம இருக்கிறோம். கெடுத்துட்டோங்கிறத உணர்ந்திருக்கிறோம். அத ம். மீளுருவாக்கம் பண்றதுக்கும் தடையா நம்ம இருக்கிறோங்கிறத ரொம்ப நேர்த்தியா பேசுறாங்க. சில பிலாசபி வீடியோஸ்லாம் பேசிட்டு அதோட அருமையா பண்ணிட்டாங்க இப்போ. நல்லா இருக்கு. அத பார்க்கும்போது வித்தியாசமா இருந்தது. சில நாட்கள்லயே நம்ம பண்ண அபத்தங்கள்ல இருந்து அது நெறைய பேர் கொரோனால நம்புனாங்க இல்லையா? கொரோனால நம்ம வந்து எல்லாத்தையும் நிறுத்துனதுக்கப்புறம், ஏதோ உலகம் கொஞ்சம் சுலபமாவும்,
ஒரு ம். பொல்யூஷன் ஃப்ரீயாகவும் இண்டஸ்ட்ரியில இருந்து கொஞ்சம் விடுபட்டதாகவும் இருந்திருக்கு. அப்பனா பிரதான விஷயங்கள செய்ய ஆரம்பிச்சாங்க. அத அவ்வளோ கட்டாயப்படுத்த முடியுமான்னு தெரியல. பட் சில கட்டாயங்கள நம்ம இப்போ உருவாக்கிக்கலன்னா, எதிர்காலம் என்பது பெரும் பிரச்சனையா இருக்கும்ன்றத ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம பெரும்பாலும் துண்டிக்கிறது மட்டும் இல்ல, அழிச்சுக்கினே வரோம்னு தோணுது. துண்டிச்சா கூட ரீகனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒண்ணு தேவைப்படலங்கிறத மக்கள நம்ப வைக்கிறது தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பொருளாதாரம் பத்திலாம் யோசிக்கிறது. ஒரு சக மனிதன் வந்து நமக்கு தேவைப்பட மாட்டான். அப்படிங்கிறது தான் டெக்னாலஜியோட பிரச்சனையா பார்க்குறேன். டெக்னாலஜி பிரச்சனை இல்ல. எப்பயுமே ஒரு ஒரு கருவி வந்து பிரச்சனையா வந்து அமையாது. அந்த கருவி மனித உறவுகளையும், மனிதன் மற்ற விஷயத்துல எப்படி ரிலேட் பண்ணிக்கிறான்றதுலயும் தான் அவன துண்டிக்கிறது தான் பிரச்சனையா இருக்கும்னு தோணுது. இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நுழையிறோம் அப்படின்னா, ஒரு கண் ஆஸ்பத்திரிக்கு நுழையிறோம்னா, ஒரு கணிசமான தொகை குழந்தைங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. எந்த மருத்துவமும் அவங்களுக்கு தேவைப்படல. ஸ்க்ரீன விட்டு வெளியேத்துங்கன்னு சொல்றாங்க. ம். இல்லையா? அப்போ ஒரு இது இது இத வந்து தொழில்நுட்பம் இத யாரோ சித்த வைத்தியரோ அல்லது ஊருக்குள்ள ஆர்எம்பிலோ பண்றவங்க இல்ல. இல்லையா? காலகாலமா ஏதோ உள்ளூர் வைத்தியம் பண்றவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது இது. இது எல்லாம் கண் சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்க. அ அதாவது குறைங்கங்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு. நிறுத்தணும்னு கூட சொல்லல. குறைக்கவே முடியாத இடத்துக்கு போயிருக்கு. அத எப்படி என்கேஜ் ம். பண்றதுன்றதுக்கு நம்ம நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கு இன்னைக்கு. அப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு ஒரு விஷயத்த வித்ட்ரா பண்றதுக்கு மருத்துவத்துறை பரிந்துரைக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா நாளைக்கு ம். கொரோனா மாரி கட்டாயத்துக்கு போகணும்னு மட்டும் தோணுது. இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய என்ன சொல்றது? ஒரு கட்டுப்பாடுக்கு நம்ம தள்றதுக்கு முன்னாடி இதுலருந்து வெளிய வரணும். 1. 2வது உரையாடல் என்பது ஒரு வீக்கான ஒரு கருவியா நவீனம் வந்து கட்டமைச்சிருக்கிறத பார்க்குறேன். ஒரு 2 பேர் வந்து அல்லது 2 தேசம் வந்து உரையாடிக் கொள்வது என்பது வந்து அது வீணான விஷயமா இங்க பார்க்குறாங்க இல்லையா? அது இது எப்படியோ சின்ன வயசுல இருந்தே அகாடமிக்ஸும் வளர்த்து எடுக்குது. பொலிட்டிக்கல் அந்த உரையாடலே இருக்கக்கூடாது. உரையாடலுக்கு பதிலு வாள்வீச்சு தான். இன்னைக்கு வந்து ஒரு வலதுசாரியும், இடதுசாரியும் 2 பேரும் பேசுனாக்கா 2 பேரும் பேரே வாள்வீச்சு, வேல்வீச்சுன்னு தானே வச்சுக்கிறாங்க. உரையாடலுக்கு பேரே. அந்த ம். அவ்வளோ வயலன்ட்டானவ தான் நம்ம மாறி இருக்கிறோம். ஏன்னா, எதிர்ல இருக்கிறவன தரமட்டமா ஆக்கிட்டோங்கிறது தான் வைரல் இப்போ. ம். அவன எஜுகேட் பண்றோன்றது வைரல் ஆவறதே கிடையாது இங்க. அவன நான் எஜுகேட் பண்ணிட்டேன். அவன எந்த அளவுக்கு ஒரு மனிதன் 2 பேரும் சந்திச்சு, அவனுக்கிட்ட இருக்கிற பகையும், வெறுப்பையும் கழிச்சுட்டு வெளியில வரோன்றதே இன்னைக்கு இல்ல, உரையாடல்ல. மேலும் பகைய உருவாக்கி 2 பேரும் அட்லீஸ்ட் உள்ள வரும்போதாவது ஹாய் சொல்லியிருப்பான். அந்த உரையாடல் முடிஞ்சு வெளில போம்போது, அவ்வளோ வெறுப்பை தூண்டக்கூடிய ஒரு மாடல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த உரையாடல்ன்ற பேர்ல கூட. ஒண்ணு உரையாடல விரும்புறதில்ல. இவங்க எதெல்லாம் உரையாடல் நம்பியிருக்காங்கன்றத நான் தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது, அ நமக்கு தெரிந்த நபர்களே எவ்வளோ பேர் எவ்வளோ காழ்ப்புணர்ச்சியோட ஒருத்தர் அணுகுறாங்கன்னு பார்க்க முடியுது. நிறுவனங்கள் எப்படி அணுகுதுன்னு பார்க்க முடியுது. இப்போ உரையாடல ஒரு வீக்கான கருவியா பார்க்கறது. அதேமாரி கம்யூனிட்டிய ம். சேர்ந்து வாழறத வீக்கா பார்க்கறது. அப்போ ஒரு தேசம் அப்போ கம்யூனிட்டிய வீக்கா பார்க்கும்போது 4 தேசம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. 4 பேரும் நான் எடுத்த முடிவு சரின்னு நிரூபிக்க தானே போராடின்னு இருக்கிறான் அப்போ. அப்போ சேர்ந்து வாழ்வது என்பது வந்து ஒரு வீக்கான கருவியா நினைக்கிறது. இதெல்லாம் சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் நம்ம மாத்திக்க வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் அண்ட் டிவைடுங்கிறது ஒரு ஒரு தியரியாவே மாறி இருக்கு. ஒரு கான்ஃப்ளிக்ட்ட உருவாக்கி ரெசல்யூஷன், ஒரு டிவைட உருவாக்கி அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ன்னு. ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப ஏன் கெடுக்கணும்? இந்த ஜிஎஸ்டில வர கேள்விதான். 7 வருஷமா நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு, 8வது வருஷம் ம். நீங்க உங்களுக்கு திருப்பி குடுத்தது வந்து பெரிய என்ன சொல்றது? மக்கள் ஏதோ மீட்ட மாரி சொல்றாங்க இல்லையா? இத வந்து நம்ம பார்க்க வேண்டியது. 2வது இந்த பீஸ் மேக்கிங் ஆக்ஷன்ல நம்மளால பெண்களுடைய பேர மென்ஷன் பண்றதுக்கே முடிய மாட்டேங்குது. ம். அந்த அளவுக்கு அவர்களுடைய கருத்த மேல வர விடாம ஒரு ஒரு சூழலும் இருக்கு. அதற்காக வேலை செய்ய அமைப்பாவும் வேலை செய்றாங்கன்னு கூட தோணுது. ஏன்னா, அவர்களுடைய பார்வை என்ன? என்ன அவங்க வாழ்க்கைய என்னவா பார்க்குறாங்க? ஒரு தேசத்த என்னவா பார்க்குறாங்கங்கிறது ரொம்ப குறைவான ஆட்கள் தான் பேசுறாங்கன்னு தோணுது. இல்லையா? அது ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர்கள சிஸ்டமேட்டிக்கா சப்ரஸ் பண்ணிறாங்கன்றதும் புரியுது. இப்போ ஒரு ஓவரால் கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷனே அதுல இல்ல. ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு கை கால இழந்த நபரை நம்ம வந்து போர்ல பார்க்கிறோமே தவிர, ஒரு ஒரு நபர் வந்து அந்த கை, கால் இல்லாம இருக்கிறதனுடைய வலிய அவரு தான் பேசணும் இல்லையா? அவர் பேசும்பொழுது ம். அதனுடைய வீரியம் புரியும் மக்களுக்கு. ஒரு போரினால ஒரு
ஒரு மனிதன் வந்து இழக்கக்கூடியதை அதை இழந்தவன் பேசும்போது நிறைய இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் பாதிக்கப்படுறவங்க பேசணும். குழந்தைகள், மாணவர்கள், பெண்கள், அந்த என்ன சொல்றது, நான் பைனரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி எல்லாம் என்னவா பார்க்குறாங்க? ஏன்னா அவர்கள் எல்லாருக்குமே சோறும் வீடும் கிடைச்சாலே போதும், வெல்ஃபேர் ஸ்கீம்னு நினைக்கிற இடத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா எக்கனாமிக் மாடலும் இருக்கு. அவர்கள் இந்த போரால் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவர்கள் இந்த கிளைமேட் சேஞ்சினால் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்ற ரெப்ரசன்டேஷன் மறுபடியும் மறுபடியும் ஒரு மேல் மாடியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க கீழே இருக்கிறவனை பார்த்து ஒரு பரிதாப நிலையில இந்த அரசியலை பார்க்குற வரைக்கும் இந்த போருக்கும் பொருளாதாரத்துக்கும், ஏன்னா அந்த பரிதாப நிலையில நாம பார்க்கும்போது இந்த மேல் மாடிக்கு வர்றதுக்கான முயற்சி தான் அவன் செய்கிறான். ம். மேலும் அவன் வந்து அந்த இந்த சந்தையோடைய ஒரு ஒரு ஆளா மாறிடுறான்னு தோணுது. அந்த சந்தை தான் வாழ்க்கைன்றத நகர்த்துறமோன்னு தோணுது. அப்போ இந்த டிஸ்கஷன் டயலாக்கும் சின்ன சின்ன கம்யூனிட்டி ஒர்க்கும், 2வது அமைதிக்கான பேச்சு நடத்துறதுன்றது வீக்னஸ் இல்லைங்கிறதும், எவ்வளோ சின்ன வேலையா இருந்தாலும் சேர்ந்து செய்யுங்கங்கிறது, இதெல்லாம் நம்ம அ அந்த அ மண்டேலா மட்டும் இல்ல, எல்லாரும் அதான் சொல்றாங்க. எ எந்த காலத்திலயும் காந்தி வந்து பிரிட்டிஷார வந்து வெறுக்கல. இத்தனை இதுக்கு அப்புறமும் அதனால தான் இன்னைக்கு ஏதோ நமக்கு வந்து நான் வயலன்ஸ்ன்னு பேசும்பொழுது ஒரு இந்தியாவ வந்து, ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய பெரிய போர்லாம் சந்திச்ச நாடு தானே, வரலாற்று ம். ரீதியா கூட. ஆனா அந்த இடத்துல ஒரு பிரேக் பண்றதுக்கு சில ஆட்கள் இருந்து வேலை செய்யும் பொழுது, அவர்கள் வந்து வீக்கா தான் பார்க்கப்பட்டாங்க. இல்லையா? என்ன திருப்பி அடிச்சா திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து, ஐயா அத மாத்துறதுக்கு அவங்க எடுத்த முயற்சி அன்னைக்கு வீக்கா தெரிஞ்சாலும், ஆனா நான் வயலன்ஸ்ன்றது வீக்கானவங்களுக்கு இல்ல. போரற்ற சூழல் என்பது சமூகம் ஏதோ வாழவே இல்லன்ற மாரி ஆயிடும் போல இருக்கு. போர்லயே இருந்தா தான் வாழ்ந்த மாரி ஏதோ ஒரு ஒரு அர்த்தத்தை இவங்க உருவாக்குறாங்கங்கிறதையும் தெரியுது. வேகமாவும், அ இது மாரி அஜிடேஷனோடயும் இருக்கிறதே ஒரு நம்ம உணர்றதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் மேலயே கேள்வி வந்துருது போர்ன்னு வரும்பொழுது. இல்ல, ஏன் போர இதெல்லாம் யாரும் விரும்பல. போரின் ம். மூலமாக லாபம் அடைய தான் விரும்புறாங்க. அதுதான். அதாவது ஏதோ ஒண்ணு நாம திருப்தி. 2 புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, போட்டி, ம். நான் வெற்றி பெற வரைக்கும் எனக்கு போட்டி வேணும். ஆமா. எனக்கு லாபம் வர்ற வரைக்கும் போர் வேணும். ஓகே. ஆமா. அடுத்தவன் கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற உணர்வு எண்ணி வரைக்கும் அதான் எனக்கு சொல்றேன். அது இருக்கக்கூடாது. அ அ அதுதான் நான் போராவே பார்க்குறேன். அந்த ம். பிறர் அதுதான் போர். துன்பத்தைக் கண்டு அதான். ரசிக்கிற மனநிலையாவே தான் பார்க்குறேன் நான் அத. அ ஆமா. அடுத்தவர் துன்பத்தை கண்டு ரசிக்கக்கூடிய மனநிலை தான் இன்னைக்கு போர். ம். மிகப்பெரிய அ போர் அதுதான். நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு செயல்கள்ல ம். அடுத்த ஒரு துன்பத்தோட பகிர்ந்துக்க முடியுமா? அடுத்த ஒரு துன்பத்துல பங்கெடுக்க முடியுமா? ம். அட்லீஸ்ட் அடுத்தவங்க துன்பத்த நாம இன்னும் அதிகப்படுத்தாம இருக்க முடியுமா? அதான். அதிலிருந்து நாம விடுபட்டாலே, நம்ம ம். நுகரக்கூடிய பொருள்ல இருந்து வாழக்கூடிய வாழ்க்கை, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அ என்ன சொல்றது? முடிவுகள் ம். எல்லாத்துலயும் இதிலிருந்து விடுபட்டோம்னாலே, இந்த ம். போர் பொருளாதாரத்திலிருந்து நம்ம விடுபடுறதுக்கான ஒரு ஒரு சின்ன அடி நம்ம எடுத்து வச்சதாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய இறுதி கருத்த சொல்ல விரும்புறேன். அதேதான் தொடர்ச்சியா பேசுறோம். மீண்டும் இது எல்லாமே வ வலிமை குறைந்தவர்களுடைய விஷயம் கிடையாது. அ அதனால பீஸ் மேக்கிங் சம்பந்தமான உரையாடல் தளம், கம்யூனிட்டி, நெய்பர்ஹுட் எல்லாமே வேணும்னா பா பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். புது சீசன்ல. நன்றி. நன்றி. வணக்கம்.